அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, ஏன்டா நீ இதை வேற ஞாபகப்படுத்துகிற, இப்போ தான் கொஞ்சம் மறக்கிறோம், அதுக்குள்ளே நீ வந்து இதை காமிச்சு எங்கள் மனசு அந்த எல்லோவை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். ஸோ அது நீங்கள மாதிரியே தான் நானும், உங்களை மாதிரியே தான் நானும். ஸோ நேற்று ஃபுல்லாக அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா இந்தியா வேர்ல்டு கப்பில் தோத்துடுச்சு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இதில் நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான சில பாடங்கள் என்னென்ன, நம்ம வாழ்வியல் ரீதியான சில விஷயங்கள், நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனில், டிஎன்பிசி ஆகட்டும், எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஹஸ்பண்ட் என்ன மென்டாலிட்டியில் இருக்கணும், சில கேரக்டர்ஸை இந்த வேர்ல்டு கப் சீரீஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஹிந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா திசை காட்டி அப்படிங்கிற ஒரு பேஜஸ்ல அதாவது பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை சொல்லும் வாழ்வியல் பாடங்கள்னு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 பாயிண்ட் வந்து நான் படிச்சதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா 5 பாயிண்ட் இருந்தது. அந்த 5 பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸோ சயின்ஸோ எதுவுமே பார்க்க போகல. நீங்கள் பென் அண்ட் பேப்பர் எடுக்காமல் ஜாலியாக வந்து இந்த வீடியோ பார்த்து போகலாம். பட் நம்ம ப்ரிப்பரேஷன் டைமில் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஏதோ நான் நினைச்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆளுக்கிட்ட இருந்து சில கேரக்டர்ஸை நம்ம எடுத்தாதான் நம்மளுமே அந்த இடத்துக்கு போவோம். நம்மளோட ஃபீல்டு, நம்ம படிக்கிற ஃபீல்டு ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு எஜுகேஷன், எதுனாலும் சரி, சில கேரக்டர்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போவோமே தவிர, அந்த கேரக்டரை நான் வளர்த்துக்க மாட்டேன், அந்த கேரக்டரை நான் வந்து பில்ட் பண்ண மாட்டேன், அந்த ஹேபிட்டை உருவாக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நம்ம அதே இடத்துல தான் நிற்போம். அதுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம வெறுமனே படிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது. படிப்பு மட்டுமே கிடையாது ஒரு மனிதனோட உயர்வுக்கு. கல்வி மட்டுமே கிடையாது, கல்வி சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பழக்க வழக்கங்கள், நெறிமுறைகள், அது எல்லாத்தையுமே நம்ம ஹேபிட்டையவே நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வாழ்வியல் ரீதியா சில மாற்றங்களை கொடுக்கும்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு, நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே கேம்ஸ்ல வந்து வெற்றி தோல்வி வீரனுக்கு ஜகஜம் அப்படின்ற மாதிரி ஜகஜமா இருந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லி தான் மனசை தேத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ உலகக்கோப்பை சொல்லும் வாழ்வியல் பாடங்கள் ஒரு 5 என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இந்தியன் சைடில், அதுவும் கிங் கோலி அவங்க வந்து நிறைய வேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இது நிறைய இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கிரிக்கெட் பற்றி தெரியல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரேர் தான். பட் அதை பற்றின ஃபுல் நாலேஜ் தெரியலனாலும் ஓகே, அது ஒரு கேம் இருக்குது, அது விளாண்டாங்க, தோத்துட்டாங்க, ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேருக்கு கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சிருக்கும், அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஃபேவரட்டான ஆளு இந்த பேட் கம்மிங்ஸ் அப்படிங்கிறவர். எல்லாரோட இந்திய மக்களோட சைலண்ட் அமைதி ஆக்கும்னு சொல்லி பண்ணியிருக்கா அப்படி இருந்தாலும் வேற லெவலில். ஓகே, எனிவே ஸோ மொதல் 5 பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமானது, இந்த பேப்பர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது நம்ம டிஎன்பிசிக்கு ரிலேட்டடாக இருக்குது, நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு எந்த மாதிரியான மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். நிதானம் ரொம்ப பிரதானம். அப்படி பிரதானம்னா ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுது. என்ன சார் ரொம்ப நிதானம் ரொம்ப முக்கியமா? ஆப்வியஸா ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பா அது தேவையான ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ நிதானமா மூவ் பண்ணும். யாரு சார் இந்த நிதானத்துக்கு பிரதானமான மனுஷன் யாருன்னா நம்ம கிங் கோலியை தான் சொல்லியிருக்காங்க. என்ன கிங் கோலியை சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதுமே கிங் கோலி பார்த்தீங்கன்னா, அதாவது விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான பிளேயர். ஓகே, ரொம்ப அக்ரெசிவா விளையாடுவார். நீங்க ஸ்போர்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் கிரிக்கெட் பத்தி. ஸோ அவரோட கெரியரே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவா விளையாடுவார், சேசிங் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சேஸ்லாம் பண்ணுவார். 50 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, சச்சினோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு, சூப்பர். ஆனால் எப்போதுமே அக்ரெசிவா விளையாடுறவர். ஆனால் இந்த சீரீஸ் ஃபுல்லாக, அந்த ஓடிஐ சீரீஸ், இந்த வேர்ல்டு கப் சீரீஸ் ரொம்ப நிதானமா விளையாண்டாரு. இந்த ரொம்ப நிதானமா விளையாண்டனாலதான் அவர்னால அந்த சச்சினோட ரெக்கார்ட், மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட ரெக்கார்ட்ஸையே பிரேக் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நிதானத்துக்கு பிரதானமானவர் நம்ம கிங் கோலி. இந்த ஓடிஐ சீரீஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 765 ரன், அதிக ரன் அடிக்கப்பட்ட ஒருவர். ஏன்? அப்போ ரன் மாதிரியே நம்ம ஸ்கோர் எடுத்துப்போம், நம்மளோட மார்க் எடுத்துப்போம். அப்போ நிதானமான ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை. இந்த ப்ரிப்பரேஷன், இந்த ப்ராக்ரஸ், இந்த ப்ராசஸ் டைம்ல
அதிகமான நிதானங்கள் தேவை. தடப்படல் அது இது அப்படின்னு இல்லாம ஓரளவுக்கு நிதானமா நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ரொம்ப பயங்கரமா எஃபிஷியண்டா போகும். இந்த ஒரு சில புக்ஸ் இருக்கு நான் ரீட் பண்றதுல, நான் ரொம்பலாம் ரீட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் தான் ரீட் பண்றேன். அட்டாமிக் ஹேபிட்னு ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அது இங்கிலீஷ்ல இருக்கு. பட் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷை வச்சு நான் அதை ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சீரியஸாவே எல்லாம் நான் பெரிய ரீடர் மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னா, பட் நான் ரீட் பண்ண வரைக்கும் ஒரு சேஞ்சஸ் வரைக்கும் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சேஞ்சஸ் ஆகுற வரைக்குமே அப்படியே சட்டில்டாவே இருக்கும். நீங்க எந்த சேஞ்சஸுமே நீங்க ஒரு கேரக்டரை ஒரு ஹேபிட்டை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்டா தெரியாது. அப்படியே டம்ப்டா அமைதியாவே சட்டில்டாவே இருக்கும். ஒரு கட்டத்துல பீக் ஆகி போகும். அப்போதைக்கு அந்த பாயிண்ட், அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ல எல்லாமே மாறிடும். அது வரைக்கும் பொறுமை, நிதானம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த அட்டாமிக் ஹேபிட் புத்தகத்திலுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே பாருங்க, சின்னஞ்சீறு பழக்க வழக்கம் தமிழ் இருக்கும், தமிழ் மீடியம்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி பாருங்க. நிதானம் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒன்று அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம ப்ரிப்பரேஷன் டைம்ல. ஓகேங்களா? ஸோ அதையுமே பார்த்துங்க. அடுத்து திறமையே துணை. திறமையே துணை அப்படின்னு யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ, தில்லுக்கு துட்டு ராஜா அப்படின்ற மாதிரி தில்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திறமையே துணை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேசிங் ஆடும்போது, செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போதே நிறைய பேர் சொல்லியிருந்தோம், ஷம்மி இருக்காரியா, அவர் பவுலர் வேற லெவல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. அவங்களால என்ன 100% கொடுக்க முடியுமோ அது எல்லாமே தான் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த விக்கெட்ஸ் ஆகட்டும், அந்த பிச்சஸ் ஆகட்டும், அது வந்து ஃபேவர் டு த செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ஃபேவராக இருந்தது. பட் நான் ரொம்ப இன்டெப்த்தாக கிரிக்கெட் பற்றி போகல கிடையாது. பட் திறமையே துணை அப்படின்னு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஷமி வந்து போன வருஷம் நடந்த துபாயில் நடந்த T20 வேர்ல்டு கப்ல, இது வந்து 50 ஓவர் T20 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கு எதிராக 10 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா தோத்துச்சு. அதுக்கு மோசமான பவுலிங் காரணம். அந்த மோசமான பவுலிங்ல ரொம்ப 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 பூவரா டெலிவர் பண்ணவர் யாருன்னா ஷமி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு ரிலீஜியஸ் வைஸா அவர் ஷமி அப்படிங்கிறனால அவர் ஒரு இது மாதிரி நம்ம பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டு நம்ம இந்திய ரசிகர்களே அவரை வந்து தூற்றி இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பேசுறதாகட்டும், இணையதளத்துல பேசுறதாகட்டும், அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதை ஓவர் கம் பண்ணி நம்மால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட் எடுத்தவர் நம்ம ஷமி தான். 7 மேட்ச் தான் விளையாட விட்டாங்க. முதல் 4 மேட்ச் விளையாட விடவே இல்லை. 7 மேட்ச்ல பாத்தீங்க கிட்டத்தட்ட 24 விக்கெட் எடுத்து இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான விக்கெட் எடுத்தவர் இவர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ரொம்ப முக்கியம்னா திறமை தான் துணை. உங்களை என்னன்னாலும், உனக்கு படிப்பு வராது, உனக்கு வந்து மனப்பாடம் பண்ண சக்தி கிடையாது, ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிற திறமை உனக்கு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலுமே கூட, இல்லை நான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவேன், என்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அதை நான் வளர்த்துக்குவேன் அப்படின்னு ரொம்ப துணிவா. இவருக்கு பர்சனலாவே நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேமிலி சைட்லயாகட்டும் பர்சனல் ரொம்ப ஒரு மாதிரியான ஆள் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சப்போர்ட்லாம் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல பிறந்தவர்னு நினைக்கிறான். ஓகேங்களா? ஸோ அவரோட ஹிஸ்டரியில பார்க்கும்போது பட் ரொம்ப நல்லா விளையாண்டுருந்தாரு. நமக்கு விக்கெட் வேணுங்கிறப்போ விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பட் லாஸ்ட் டைம்ல எல்லாருமே டீமோட டார்கெட் ரொம்ப கம்மியா இருந்தனால தான் இவங்களால பவுலர் சைட்ல அதை டேக்கிள் பண்ண முடியல. ஓகே, எனிவே, ஸோ திறமையே துணை அப்படின்னா ஷமியை சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து அதை ஓவர் கம் பண்ணி பல எதிர்ப்புகளை தாண்டி முதல் 4 மேட்ச் அவரை விளையாட விடாம விட்டு 5வது மேட்ச் விளையாட விடுறாங்க. 7 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி அரை இறுதியில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்போசிட்டா 7 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ 7 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த வேர்ல்டு கப்ல திறமைதாயா துணை. நம்ம எல்லாருக்குமே திறமை இருந்தால் மட்டும்தான் சக்சீட் ஆகும். நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லயோ அதெல்லாம் கொஞ்சம் காலம் தான் இருக்கும். அந்த கேப்பபிலிட்டி, அந்த திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு துணையா இருக்குமே தவிர வேற யாரும் துணையா இருக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பண்பு. தலைமை பண்பு அப்படின்னா, சார் நான் டிஎன்பிசி படிக்கிறேன், எனக்கு எதுக்கு தலைமை பண்பு, அந்த லீடர்ஷிப் எனக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க ஆஃப்டர் செலக்ட் ஆயிட்டீங்க, அங்க போய் வேலை பார்க்குறீங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க, அங்க 4 பேரை வந்து ரூல் பண்ணணும், அதாவது அங்க 3 பேர்த்த 4 பேர்த்த வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த தலைமை பண்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எது பலம், எது பலவீனம், எது வீக் ஜோன், எது ஸ்ட்ராங் ஜோன். நமக்கு எனக்கு மேக்ஸ் வரும், மேக்ஸ் வராது, சயின்ஸ் வரும்,
சயின்ஸ் வராது. தமிழ் சூப்பராக படிப்பேன்னா அப்போ தமிழை இன்னும் நல்லா இன்டெப்த்தாக படிச்சு அந்த ஸ்ட்ராங் ஜோனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். வீக் ஜோனை என்ன பண்ணணும், வீக் ஜோனை எந்த இடத்துல நம்ம கொடுக்கணும், எந்த டைம்ல நம்ம படிக்கணும். பலவீனமாக இருக்கிறப்ப மேக்ஸ் ஆகட்டும், இல்லை பலவீனமாக இருக்கிற சயின்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி டாப்பிக்கை எந்த நேரத்தில் படிக்கணும். எப்படி வந்து நம்ம பேட் கம்மிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கிள்ஸ் ஒன்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டமா இருந்த டைம்ல மேக்ஸ்வெல் அப்போ 2-3 ஸ்பின்னர்ஸை உள்ள தூக்கி போட்டு விட்டார். அந்த டைம்ல நீங்க போய் அந்த பலவீனமான பவுலர்ஸை நீங்க போய் உங்களோட ஓவரை கடத்தி விட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ரன் ரேட் ரொம்ப கம்மியா போனப்போ மேக்ஸ்வெல்லோட பால்லாம் ஆடிடலாம். ஆனா அவரோட பால் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டைம் நீங்க போய் போட்டுக்கோங்க. எனக்கு ஐ எம் நாட் கிரிக்கெட் எக்ஸ்போர்ட். நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் நான் பார்த்தனால உங்ககிட்ட சொல்றேன். பட் ரொம்பவே கிரிக்கெட்டை பத்தி பேசாம பட் நமக்கு ரியாலிட்டியா பாத்தீங்கன்னா பலவீனம் எங்க இருக்குதோ பலவீனத்தை நம்ம ஓவர் கம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதை எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டா போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ரியலைஸ் அந்த அந்த மனப்பக்குவம் வரணும்னா உங்களோட தலைமை பண்பை நீங்க வளர்த்துக்கணும். இது எல்லாமே இந்த Gr4 எக்ஸாம் ஆகட்டும் இல்லை Group 2 படிக்கிறீங்க என்ன எக்ஸாம்னாலும் உங்களுக்கு பேசிக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பேட் கம்மி சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே சைலண்ட் 1,30,000 இந்திய ரசிகர்களையும் அமைதி காக்க நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பண்ணியிருந்தாரு. ரோஹித் அஸ் வெல் அஸ் ஹிட்மேன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பரவாயில்ல, ஓகே சூப்பர். தலைமை பண்பு அடுத்து இதுதான் என்னோட ஃபேவரட்டானது ஒன்று, நம்பிக்கைகள். கண்டிப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸ்வெல் எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் கொண்டு போயிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேக்ஸ்வெல் மட்டும்தான் இந்த மேட்ச்ல ஹீரோவா, அந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மேக்ஸ்வெல் மட்டும்தான் ஹீரோவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா சொல்ல மாட்டேன். ஆனால் மேக்ஸ்வெல் இஸ் அ ஹீரோ, பயங்கரமான சூப்பர் ஹீரோ தான். ஏன்னா யாரு இப்போ ஏயா நீ ஆஸ்திரேலியா பத்தி பேசுறேன்னு அப்படின்லாம் கிடையாது. திறமை எங்க இருந்தாலும் பாராட்டணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ திறமை எங்க இருந்தாலும் இது யார்கிட்ட இருந்தாலும் பாராட்டணும். திறமைக்கு தில்லுக்கு துட்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஈஸியா ஒன்றும் கப் எடுத்துட்டு போக கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தாங்க. அவங்க கிட்ட அந்த நிதானம், அந்த மைண்ட் செட்டு, அந்த சாம்பியன் மைண்ட்ஷிப் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் அந்த ஆஸ்திரேலியன்ஸ் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் ஆல் டைம் ஆல் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லயுமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேயர். ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்களோட 2 times எஃபிஷியண்டா இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் உள்ள வந்துருவாங்க கிரிக்கெட்டை பத்தி பேச உள்ள போனோம்னா. ஸோ நான் மேக்ஸ்வெல் மட்டும் ஹீரோ கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஹீரோவுக்கு பக்கத்துல அடிஷ்னலா இருந்த ஒரு பேட் கம்மிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவுக்குல. ஸோ 91 ரன் 7 விக்கெட்ல போனப்போ டார்கெட் 292 ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இருந்தப்போ காலு வந்து இதாயிடுச்சு, கிராம்ப் ஆயிடுச்சு. அப்படியே நின்று ஆடி இருப்பாரு. எல்லாரும் அந்த மேட்சை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன், நின்று கிட்டத்தட்ட 91 200 ரன் நம்ம மேக்ஸ்வெல் மட்டுமே அடிச்சிருப்பாரு. நீங்க வேணா பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்மே போட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன். அதாவது இதை மட்டும் பாருங்களேன். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த கம்மிங்ஸோட ரன்னு, அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லோட ரன்னு. இங்க 18வது ஓவர்ல இருந்து 46வது ஓவர் வரைக்கும் கம்மிங்ஸ் வெறுமனே 8 ரன் தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா இவருமே ஒரு ஹீரோன்னு தான் சொல்லுவார். மேக்ஸ்வெல் மட்டும் கிடையாது. மேக்ஸ்வெல்லோட ரன் ரேட் போயிட்டே இருக்கு பாருங்க. ஆனா இந்த மனுஷன் இருக்காரு 12 ரன்லயே நின்றுட்டு இருப்பா. அப்படி லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 201 ரன் அடிச்சிருவாரு. ஒரு 12 ரன்லயே நிற்பாரு. இவர்கிட்ட ஸ்ட்ரைக் போச்சுன்னா அப்படியே நின்று. அப்போ இவருக்கு விக்கெட் போகாம ஸ்ட்ரைக் கொடுத்து நின்னவர் யாருன்னா இந்த கம்மிங்ஸ் கேப்டன். இவரு என்ன வேலை பண்ணணுமோ அதை சூப்பரா பண்ணாரு. அந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் டைம்ல நம்ம சூப்பர் ஸ்கோர் அடிச்சாலும் நமக்கு பக்க பலமா பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படி இல்லைன்னா அம்மா அப்பா, ரொம்ப முக்கியமா அம்மா அப்பா, அவங்களாம் பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட் இல்லைன்னா நம்ம இங்க மேல போக முடியாது. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செகண்ட்ல இந்த இவரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் ரன்னே அடிக்கல, இவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பார். இவர் நினைச்சாலும் அடிச்சிருக்கலாம். ஆனா ஒரு விக்கெட் போச்சுன்னா அவ்வளவுதான். மேக்ஸ்வெலுக்கு ஆட கொடுக்கணும், ஸ்ட்ரைக் கொடுக்கணும்ட்டு 12 ரன் கிட்டத்தட்ட 18 ஓவர்ல 46 ஓவர் வரைக்கும் 12 ரன் அடிச்சு வச்சிருப்பாங்க. மனசாட்சியே இல்லாம அந்த ஹைலைட்ஸ் போய் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போச்சுன்னா ஸ்ட்ரைக் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட சக்சஸுக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரொம்ப ஃபவுண்டேஷன், அவங்கள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். எப்படி மேக்ஸ்வெலுக்கு கம்மின்ஸ் இருந்தாரோ, கேப்டன் இருந்தாரோ, கேப்டனோட வேலையை சூப்பரா பிளே பண்ணாரு. எனக்கு என்ன தேவை அதை மட்டும் பண்ணணும். நீ வந்து ஹிட்மேனு வாலு நீ என்னன்னாலும் நினைச்சுக்கோ. இல்ல நீ ஒழுங்கா அடிக்காம போ. எல்லாரும் திட்டி கூட போட்டுப்பாங்க, 200 ரன் சேஸ் பண்ணி அடுத்த விக்கெட் போச்சுன்னா மேட்ச் போயிடுவோம். அந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் கிட்ட ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளேயே போனாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸ்வெல் எவ்வளோ பெரிய ஆளோ அவருக்கு ஈக்குவலான ஆள் பேட் கம்மிஸ்ன்னு சொல்லுவேன். பயங்கரமான கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். சூப்பரான ஆளு,
ரொம்ப ரொம்ப நல்ல பர்சனாகவும் இருந்தாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அதையுமே பார்த்துக்கோ, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன நான் சொன்னேன், நம்பிக்கைக்கோள், என்ன சொல்லியிருந்தேன், நம்பிக்கைக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நிதானம் பிரதானம், திறமையே துணை, தலைமை பண்பு அண்ட் தென் நம்பிக்கைக்கோள். ஸோ சொன்ன மாதிரி கிராஃப் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் தான் மெயின் ஹீரோவா நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து முயன்றால் வெற்றி. அதே ஆப்கானிஸ்தான் போன வருஷம் போன லாஸ்ட் சீரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீமாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க சும்மாடா இப்போ நெதர்லாந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்றோம் அந்த மாதிரி சும்மா யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனா போன டைம் சாம்பியனான இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு டாப் 10 டாப் 8 டீம்ல இவங்களுமே வந்தாங்க. இவங்களோட வளர்ச்சியுமே சூப்பரா இருந்தது. முயன்றால் வெற்றி அப்படிங்கிறது இவங்கள சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஆப்கானிஸ்தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரா சூப்பரா விளையாண்டுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருந்தாங்க. இந்த முயன்றால் வெற்றி ஆப்கானிஸ்தான். இது நமக்கு என்ன, ஸோ நமக்கு படிக்கிற கேப்பபிலிட்டி, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற கேப்பபிலிட்டி இல்லைனாலும் கூட நம்ம அதுக்காக முயற்சி பண்றோமா, அதுக்காக முயற்சி பண்ணோம்னா நமக்கு அது பலமா இருந்தாலும் சரி பலவீனமா இருந்தாலும் சரி அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தாங்க. ஆனா இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பயங்கரமா என்ன நினைச்சிருந்தோம், சரி எப்படி இந்தியா ஜெயிச்சிடும் அப்படின்னு பாப்கார்ன்லாம் வாங்கி வச்சு, ஆனா பாப்கார்ன் சாப்பிட்டோம் இருந்தாலும் பட் சூப்பரா இருந்துச்சு மேட்ச். ஆனா ஆஸ்திரேலியன்ஸ் ஓகேங்களா. ஸோ அவங்க வேற ரகம் தான். அவங்க வந்து சாம்பியன்ஸ் மைண்ட் அவங்க கிட்ட இருக்கு, அதெல்லாம் சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் டாஸ் வின் பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஃபேவரட்னு நான் நினைப்பேன். டாஸ் நம்ம வின் பண்ணியிருந்தாலும் மேபி சேசிங் தான் ஆடி இருப்போம் ஓகேங்களா. ஸோ டியூ ஃபேக்டர் அது இதெல்லாம் நிறைய இருக்குது. பட் சாம்பியன் மைண்ட் மனசுக்குள்ள இருந்தவங்க மட்டும்தான் சாம்பியன்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை ரொம்ப பாசிட்டிவா வைக்கணும். நான் நோட்டிபிகேஷன் வரும்போது நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி யார் ப்ரிப்பேர்டா இருக்காங்களோ அவங்க தான் சாம்பியன்ஸ் ஆவாங்க. யாருக்கெல்லாம் சாம்பியன்ஸ் மைண்ட் இருக்கோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிப்பாங்க. எது தேவை எது தேவையில்லைங்கிறத ப்ராப்பரா பிளான் பண்ணி படிப்பாங்க. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எப்படி வந்து பேட் கமிஸ் வந்து மேக்ஸ்வெல் ஆனா லொப்போ ஓவரெல்லாம் நடுவில் தூக்கி எந்த மாதிரியான வீக்கா பேட்ஸ்மேன் இருக்காங்களோ இந்தியன் பேட்ஸ்மேன் அந்த நேரத்தில் தூக்கி போட்டார்ல, அந்த மாதிரி நம்ம வீக்கான சப்ஜெக்டை எந்த நேரத்தில் நம்ம நல்ல பிரைட்டா நம்ம எப்போ நம்மள கான்செப்டா வைஸா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஜாலியா நல்ல பிரிஸ்கான மைண்டில் இருக்கோமோ அப்போதைக்கு வீக்கான சப்ஜெக்டா படிக்கிறோம். அந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கூடாது, இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த பழக்க வழக்கங்கள்லாம் உன்னோட இந்த சாம்பியன் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நீங்க வளர்த்துக்க பார்த்துக்கோ. சயின்ஸ் வந்து நடத்தலாம், டிஎன்ஏ நடத்தலாம், ஆட்டம் நடத்தலாம், மேக்ஸ், ஏபிசிபி, எஸ்ஐசிஐ என்னன்னாலும் நடத்தலாம். நான் சொல்றதை இன்னொரு ஆள் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது எங்கனாலும் சரி, அது வந்து நீங்க தான் சூஸ் பண்ணும் இது வேணும் இது வேணாங்கிறது. அந்த மாதிரியான மைண்ட் செட்டை எப்போ வளர்த்துக்கிறோமோ அந்த மாதிரியான ஹேபிட்டை சின்ன சிறு துளி தான் பெருவளவு, சின்ன சேஞ்சஸ் தான் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சின்ன ஹேபிட்டு சின்ன விஷயங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க. பாசிட்டிவாக கொண்டு போங்க. உங்களோட மைண்ட் ஆகட்டும் உங்களோட லைஃப் ஆகட்டும் கொண்டு போகிறது கஷ்டமே. நீ அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுவா, இங்கே வந்து பாரு எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டே வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு யாரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் எல்லாரோட சைட்லேருந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை தாண்டிட்டு அதெல்லாம் யார் ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை, ஸோ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகேங்களா. ஸோ உலகக்கோப்பை சொல்லும் வாழ்வியல் பாடங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சனால இதை ஒரு வீடியோவாக போடுவோம். மக்கள் எல்லாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ பட் போய் சேரட்டும். அது 2-3 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ நிதானமான பிரதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரதானம் ஓகேங்களா, நிதானம். ஸோ அது இருந்தால் தான் போவோம் ஓகேங்களா. ஆனால் எல்லாருமே படிக்காத மாதிரியே தெரியும், ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்கள் படிக்காமல் நீங்கள் அவுட் ஆஃப் த ரேஸ்லேருந்து போயிடாதீங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷனில் அப்படியே உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஸ்பீடு ஜாஸ்தி இல்லைனாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக படிச்சுட்டே வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே நாளில் 100 பாடத்தையும் படிக்கணுங்க கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பாடம், 100 நாள் 100 பாடம் போதுமானது ஓகேங்களா. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் சக்ஸஸ்க்கான காரணம் ஓகேங்களா. டக்குன்னு 10 நிமிஷம் ஓட்டு 10 நிமிஷம் நிற்கல. எப்படி விராட் கோலி அக்ரெசிவாக ஆடாமல் ரொம்ப ஸ்டாட்டிக்காக ஆடினாரோ அந்த மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனையும் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம், அவங்க வந்து செயலில் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆஸ்திரேலியன்ஸ். ஸோ சூப்பராக விளாண்டாங்க, இப்போ பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதே மாதிரி நம்ம லைஃபும் இருக்கணும் அப்படின்னா அந்த சாம்பியன்ஸ் மைண்ட்ஷிப் உங்களுக்கு எப்போதுமே வரணும். உங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் வரணும்.
கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பயங்கர எக்ஸ்பர்ட்டாக கிரிக்கெட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணி நான் பண்ணனான்னு தெரியல. பட் எனக்கு புரிஞ்சதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஒரு அல்ப ஆசை, அதனால கொண்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சாம்பியன் மைண்ட் செட் மாதிரி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கீழே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ.